கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பெரிய தேசத்திலே வருடா வருடம் விளைபொருட்கள் கண்காட்சி நடக்கும். விவசாயிகள் தாங்கள் பயிரிட்டிருந்த நல்ல பயிர்களிலே சிறந்த அறுவடையை கொண்டு வந்து அதை போட்டிக்கு வைப்பார்கள். அதிலே வருடா வருடம் ஒருவர் சிறந்த சோளத்தை பயிரிட்டதற்காக பரிசு வாங்குவார். அவருடைய சோளம் திரட்சியாகவும் நோயுற்றும் சத்து மிக்கதாகவும் விரும்பத்தக்க எல்லா பண்புகளையும் கொண்டதாகவும் இருக்கும். ஒரு பத்திரிகையாளர் அவரிடத்திலே வந்து, வருடா வருடம் நீங்களே பரிசு வாங்குகிறீர்கள், இது எப்படி நடக்கிறது என்று கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், இந்த திரட்சியான சோளத்தை விளைவிப்பதற்கு நல்ல உரமிட வேண்டும், ஏற்ற காலத்திலே தண்ணீர் பாய்ச்ச வேண்டும், நோய் எதிர்ப்பு மருந்துகளை குறைந்த அளவு பயன்படுத்தும் அளவுக்கு நாம் அதை பாதுகாக்க வேண்டும். இப்படி விவசாயத்திலே உள்ள எல்லா நுணுக்கங்களையும் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். ஆனாலும் நான் ஒன்று செய்வேன், நான் நல்ல வித்தை தேர்ந்தெடுத்து அந்த வித்தில இருந்து சோளத்தை விளைவிக்கிறேன். அந்த வித்தை நான் மட்டுமல்ல, எனது பக்கத்து தோட்டத்தில் உள்ளவர்களுக்கும் அதை முதலாவது விநியோகம் செய்து நாங்கள் பயிரிடும் போது ஒரே சமயத்திலே பயிரிடுவோம் என்று சொன்னார். என்ன, நீங்கள் பயிரிடுகிற அதே விதையை அவர்களுக்கு கொடுத்தால் அவர்கள் முதல் பரிசு வாங்கிவிட மாட்டார்களா என்று பத்திரிகையாளர் கேட்டார். அப்பொழுது இவர் சொன்னார், அவர்களும் முயற்சி செய்வார்கள், ஆனால் என்ன அளவுக்கு ஜாக்கிரதையாக முயற்சி செய்வதில்லை. நான் எதற்காக அவர்களுக்கு கொடுக்கிறேன் தெரியுமா? இந்த சோளம் விளையும் போது மகரந்த சேர்க்கை ஏற்படும் போது பக்கத்து வயல்களில் இருந்து மகரந்தங்கள் என்னுடைய வயலுக்கு வந்து விழும். அவர்கள் ஒருவேளை தரம் குறைந்த சோளத்தை பயிரிட்டிருந்தார்கள் என்றால் அந்த சோளத்தின் மகரந்தம் என்னுடைய சோளத்தின் பூக்களிலே விழுந்து தரம் குறைந்ததாய் உற்பத்தி ஆகிவிடும். அதை தவிர்க்க வேண்டும் என்றால் அவர்களுக்கும் தரமான வித்துக்களை கொடுத்திருந்தால் அப்பொழுது தரமான வித்துக்களில் இருந்து வரும் மகரந்தங்கள் தான் ஒன்றை ஒன்று கலந்து சிறந்த விளைச்சலை தரும். என் அளவுக்கு அவர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இராதபடியினால் எனக்கு முதல் பரிசு கிடைக்கிறது, மற்றபடி 2 சோளமும் கிட்டத்தட்ட ஒன்று போல் தான் இருக்கும். அப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டார்கள், மற்றவர்களை குறித்து அக்கறை கொள்ளும் போது அது நமக்கு நாமே நன்மை செய்து கொள்கிறோம். தீமை மிகுந்தவர்கள் நம்மை சுற்றி இருக்கட்டும், நாம் நல்லவர்களாக வாழ்ந்து விட்டு போகலாம் என்று இருக்க முடியாது. எனவே அப்படிப்பட்ட ஏதுக்களை நாம் உண்டாக்க வேண்டும். அநேகருடைய பொறாமைக்கு ஏதுவாக, கோபதாபத்துக்கு ஏதுவாக நாம் வாழாமல் நாம் கர்த்தருக்கு முன்பாக அன்புள்ளவர்களாய், அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் அவர்களும் அப்படிப்பட்டதை வெளிப்படுத்தும்படிக்கு செய்ய வேண்டும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள். சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவு உள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும், ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். கிறிஸ்துவை தலையாக கொண்ட ஒரு திருச்சபையிலே நாம் அங்கங்களாக இருக்கிறோம். நாம் ஒருவர் நேசித்து ஒருவர் மேல் ஒருவர் கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் 2 தரப்பும் பாதுகாப்பாக இருக்கும், எல்லாரும் பாதுகாப்பாக இருக்க முடியும். எனவே துன்பங்களும் துயரங்களும் ஒருவருக்கு மட்டும்தான் என்று இருக்காமல் நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். நமக்கு அப்படி நேரும்போது அவர்கள் உதவி செய்வார்கள். கர்த்தருடைய பலத்த கரத்துக்களை அடங்கி இருந்து நாம் ஒருவருக்கொருவர் அன்பை வெளிப்படுத்துவோம். அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை கர்த்தர் தாமே நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.